சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஐயம் சாரி ஐயப்பா அப்படின்னு ஒரு பாடல் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இஸ்லாத்துல வந்து பெண்களுக்கு உரிமை இருக்கு, ஆனா புனித தலங்கள் அப்படின்னு மையப்படுத்தக்கூடிய மக்கா மதினாலேயே அவங்களுக்கு அனுமதி இருக்கு. அதெல்லாம் எங்கேயுமே அனுமதி கிடையாதுங்கிறதெல்லாம் கிடையாது. ரெண்டாவது உன் விவகாரத்தை நீ தெளிவா தெரிஞ்சுக்க. அதுவும் அடுத்து அங்க அடிக்கிறானா அடுத்து இங்கதான் வருவான். பிற ஆட்களை திட்டும் போது எதிரிக்கு எதிரி நண்பனுங்கிற மாதிரி பொலிட்டிக்கலா நம்ம இந்தியா போன்ற சூழல்ல நமக்கு ரொம்ப நெருக்கமா அரவணைப்பா இருக்கிறது நாத்திக சகோதரர்கள் தான். அது மறுக்க முடியாது. என்னதான் ஆனாலும் நம்ம சங்கிகளோட ஜெல்லே ஆக முடியாது பொலிட்டிக்கலா. வாய்ப்பே இல்லை. வீடியோனர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும், அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்மளுடைய பாட்காஸ்ட் சாவிட் மை பைக்கு அப்துல் ரசாக் வந்திருக்காரு. அஸ்லாம் வலைக்கும். ஸோ இன்னைக்கு எதை கொடுத்து டிஸ்கஸ் பண்ணலான்னு கூப்பிட்டுருந்தோம்னா, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஐயம் சாரி ஐயப்பா அப்படின்னு ஒரு பாடல் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு வந்துட்டு இந்துத்துவ மத்தியிலும் இந்துக்கள் மத்தியிலும் ஒரு எதிர்ப்பும் வந்திருக்கு. ஸோ இதை குறித்து 2 முஸ்லீம்கள் என்ன பேச போகிறாங்கன்னு மக்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தெரியும். ஸோ ஆக்சுவலாக என்னதான் இது ஒரு இஷ்யூ. அதான் 6 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண பாட்டு அது இப்போதான். ஆமா, அது ஒவ்வொரு சீசன்லயும் அந்த சபரிமலை சீசன் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்கா நாத்திகர்கள் எடுத்து அதை போடுவாங்க. இந்த வாட்டி அந்த மாதிரி தான் அது ட்ரெண்ட் ஆயிருக்கு. அந்த பாட்டை திரும்ப எடுத்து போடும்போது அதுக்கான அந்த சில யூடியூப் அந்த டிக்டாக் பண்றவங்க அவங்கலாம் எடுத்து என்ன பாட்டு இது அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சு அதை அப்படியே ட்ரெண்டா மாத்தி அது அப்படியே ஒரு இஷ்யூவா மாறிடுச்சு. இப்ப அதனால அதே பழைய பஞ்சாயத்து தான். நீங்க அதை எப்படி இவங்க பேசலாம், அது வந்து சபரிமலைக்குன்னு ஒரு ரூல் இந்த மக்கள் கடைபிடிக்கிறாங்க. மாதவிடா வரக்கூடிய பெண்கள் வந்துட்டு அங்க வரக்கூடாது. ஒரு 50-60 வயசுக்கு மேல பெண்கள் வரலாம். அதே மாதவிடாய் ஆகாத சிறு குழந்தைங்களும் வரலாம். அந்த குழந்தைங்க வயசுலயும் நிறைய பேர் சபரிமலைக்கு போயிருப்பாங்க. இவங்க வரக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. அதை கோர்ட்ல கேஸ் போட்டுட்டு எல்லா பெண்களும் வரலான்னு அவங்க வாங்கி வச்சிருக்காங்க. சோ இதனாலதான் அந்த பெண்மணியும் வந்துட்டு ஐயம் சாரி ஐயப்பா நான் உள்ள வந்தா என்ன தப்புப்பா அப்படின்னு. அது என்னன்னா அந்த டைம்ல வந்து ஒரு பேரளவு முஸ்லிம் பேரா இருந்துகிட்டு ஒரு நாத்திக பெண்மணி கூட சபரிமலைக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி அந்த மாதிரி எல்லாம் இஷ்யூஸ்லாம் அப்ப நடந்துச்சு. அந்த இஷ்யூ கிட்டத்தட்ட 6 வருஷம் பழமையான இஷ்யூ. கொரோனா லாக்டவுனுக்கு முன் நடந்தது. இப்ப அது திரும்ப எதுக்காண்டி இது பண்றாங்கிறப்ப அதுக்கு பின்னாடி சில அரசியல் காரணங்கள் இருக்கு. இதை மறைக்கிறதுக்காண்டி இதுலாம் சில பேர் சொல்றாங்க. கண்டிப்பா அது இருக்கும். ஆமா, ஆனா நம்ம இந்த வீடியோ மூலமா என்ன சொல்ல வந்தோம்னா, பொதுவா இதுல பெருசா முஸ்லிம்கள் கருத்து சொல்லலாம். ஆனா நம்ம பொதுவா இதை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் ஒரு கருத்து சொல்றதுக்காக தான் இதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஆமா, மற்றவங்களோட மத உள் விவகாரத்துல முஸ்லிம்கள் வந்து கருத்து சொல்லக்கூடாது அப்படி பொதுவா மற்ற மதத்துக்காரங்களே சொல்லக்கூடாதுதான் பொதுவா சொல்றோம். நம்ம சொல்லவும் முஸ்லிம்கள் அதிகமா கேட்பாங்கன்றதால உரிமையா சொல்றோம். ஏன்னா பதிலுக்கு அவங்க உங்களோட இதுல கேள்வி எழுப்பாங்க. இப்போ நீங்க வந்துட்டு அவங்க வேல் குத்துறாங்க, தீ மிதிக்கிறாங்கன்றதெல்லாம் நம்ம நாத்திக ஸ்டாண்ட் எடுத்து முஸ்லிம்கள் கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம்னா அல்லாஹ் சொன்னா நம்ம பண்ணுவோமா மாட்டோமா? ஆமா, பண்ணதான் செய்வோம். அதுதான் இங்க மேட்டர். அதுதான் கடவுளுக்கு முழுமையா கட்டுப்படுறது. அவங்க அந்த மற்ற இதை வந்து இறைவனா நினைச்சிட்டு அது கடவுள் சொன்னதுன்னு பண்ணிட்டு இருக்காங்களா? ஸோ அதே மாதிரிதான் இப்ப இவங்க நம்ம இதெல்லாம் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்ல கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இஸ்லாத்துக்குள்ள சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். இப்ப பெண்கள் வந்துட்டு இமாமத்தா முடியாது, ஆண்கள் வந்து 4 திருமணம் பண்றாங்க, பெண்கள் 4 திருமணம் பண்ண முடியுமா இப்படின்னு வந்து அந்த ரிஃபர்மேஷனுக்குள்ள இஸ்லாத்துக்குள்ள வந்து கேள்வி கேட்பாங்க. எக்ஸாக்டா டிபேட் பண்றது எது தெரியுமா? ஒருத்தியானது நீங்கள் வணங்கக்கூடியது இறைவனா இல்லையா, அதுதான் பேசணும். நம்ம வணங்குறதா உண்மையான இறைவனா, இந்த உலகத்தை படைச்சது ஒரே இறைவனா, பல கடவுளா? இதை பேசும்போது இதுல ஒரு கன்க்ளூஷன் வந்துச்சு வச்சுக்கோங்க, இதுதான் உண்மையான இறைவனா, அவ்வளவுதான், சஜிதா தான். அந்த இறைவன் என்ன சொன்னாலும் கேட்கணுன்றதுலதான் அதுல நலவும் இருக்கும். நம்ம வந்து ஏன் பெண்கள் இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்றாங்க அப்படின்றப்ப நம்ம லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க முடியும். ஏன்னா இறைவன் தான் அந்த சட்டம் கொடுத்துருக்கானு. நமக்கு தெரியலனாலும் அதில் ஒரு நல்ல இது இருக்கும். இப்போ மற்ற மதங்களை காட்டிலும் இஸ்லாம்ல சில பெனிஃபிட்ஸும் பெண்களுக்கு இருக்கு. இஸ்லாத்துல வந்து பெண்களுக்கு உரிமை இருக்கா, எப்படிப்பட்ட உரிமைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது 1400 வருஷத்துக்கு முன்னாடியே சொத்துல பங்கீடு கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல வந்து அவங்களுடைய பள்ளிவாசலுக்கு அந்த காலத்திலேயே பள்ளிவாசலுக்குள்ள வர அனுமதி, அவங்க தொழு கலந்துக்கிறதுக்கான அனுமதியில இருந்து இன்னும் சொல்ல போனா புனித தலங்கள் அப்படின்னு மையப்படுத்தக்கூடிய மக்கா மதினாலேயே அவங்களுக்கு அனுமதி இருக்கு. அதெல்லாம் எங்கேயுமே அனுமதி கிடையாதுங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனா எல்லா இடங்கள்லயுமே சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். என்னதான் ஒருத்தர் நாத்திகராகவே இருந்தாலும் ஒரு கார்பரேட்ல போய் வேலை பார்க்குறாருன்னா அங்க வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வரக்கூடாதுன்னா போட்டு வரமாட்டார். காட்டன் பேண்ட் தான் போட்டு வரணும்னா போட்டு வருவார். டக்கின் பண்ணணும்னா டக்கின் பண்ணுவார். ஒரு லேடிஸ் இந்த காஸ்டியூம்ஸ்ல தான் வரணும், இந்த காஸ்டியூம்ஸ் போடக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா போட மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல சம்பளம் வாங்குறாங்க, அந்த இடத்துக்கு அவங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மதிச்சாகணும், அதுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க. அதே மாதிரி தான் எல்லா இடங்கள்லையும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும்.
அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அவங்கவுங்க விவகாரம் அது உள் விவகாரங்கள் அவங்க தீர்த்துக்கிட்டோம், அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அதை கொண்டு வந்து நம்மள்ட்ட கேட்பாங்களே. இப்ப என்னன்னா முஸ்லிம்கள்ட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, சமகால முஸ்லிம்கள் எல்லாருமே பொதுவாகவே அந்த திராவிட மனப்பான்மை இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஏன்னா பெரியாரிசம் வந்து நெருக்கமா, ஏன்னா பெரியார் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, வந்து ஜாதிகள் ஒழியணும்னா நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்குங்கன்னு அவரே சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு. அதை நம்பி நிறைய அந்த வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு அவருடைய தாவாக்கு வந்து கட்டுப்பட்டு நிறைய பேர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்களாம் இருக்கிறாங்க. அப்ப அவங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இந்து மத வெறுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து அவங்க ஏத்துப்பாங்க. இப்போ இஸ்லாமிய மேடைகளே சில இது இருக்கும், மீலாது நபி மேடை இருக்கும். அப்போ ஒரு நாத்திகர் வந்து மேடை ஏறி பேசுறவர் என்ன பண்ணிடுவாருன்னு பாத்தீங்கன்னா, இந்து மத கடவுள்களை திட்டுறவரா கூட இருப்பார். அப்படிலாம் பேசுவாங்க. அதுல கூட என்ன பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் திட்டுவாங்க. திட்டும் போது இவங்க எல்லாருமே அமைதியா இருக்கிறது கூட கூடாது. ஏன்னா அல்லாவே என்ன சொல்றான்னா முஸ்லிம்களுக்கு, நீங்க பிற மத கடவுள்களை ஏசாதீங்க. ஏன்னா அவங்க அதனால வரம்பு மீறி இறைவனை ஏசுவாங்க, அவங்களுக்கும் இறைவனாகி அல்லாவை ஏசுவாங்க. அதனால நீங்க அதை செய்யாதீங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அது நாகரிகமான வழிமுறையும் கிடையாது, ஆக்கப்பூர்வமான வழிமுறை கிடையாது. ஆமா, சொல்லி அவங்க நாத்திகம் பேசக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, அதுக்குன்னு ஒரு வேற மேடைகள் இருக்கு, பேசிக்கோங்க. அவங்களே இந்து மதத்துல இருந்து வெளியே வந்து நாத்திகரா மாறி இருப்பாங்க. அவங்களுக்குள்ள கேள்வி கேட்டுக்கிறத நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. நம்ம மேடைகள்ல வந்துட்டு எனக்கு குர்ஆன் தடுக்குது, ஆமா, பிற மத கடவுளே ஏசாதி இருக்காங்க. ஸோ அதனால இனிமே முஸ்லிம்கள் வந்துட்டு அவங்க அதெல்லாம் பேச அலோவ் பண்ணக்கூடாது. ஆமா, இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரி அவங்க பேசுறாங்களே, இது எல்லாமே வந்து அவங்க அந்த தாட்ஸை வந்து கொண்டு வந்து விடுறதுனால, நாத்திகர்கள்னா பொதுவாக எல்லா மதங்கள்ல இருந்து வெளில வந்திருப்பாங்க. எல்லாருமே முன்வைக்கிறது என்னன்னா அந்த மாடிஃபிகேஷனை ஏற்படுத்துறது தான். ஒரு மதத்துல வந்து இதெல்லாம் குறைகள் இருக்குது, இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படிம்பாங்க. சரி, சரி பண்ணா மட்டும் நீ கடவுளை ஏத்துப்பியா? அதெல்லாம் கிடையாது. நீ இல்லைன்னு நிராகரிச்சு வந்ததுக்கு அப்புறமா நீ எதுவும் பண்ண போறதும் கிடையாது, அதுல தீர்வும் கிடையாது. நீங்க ஒரிஜினலா அதை விட்டுட்டு நீங்க விலகி நிக்கிறது தான் சரி. அதுதான் வந்து அம்பேத்கரும் பண்ணாரு. இந்து மதத்துக்குள்ள மாடிஃபிகேஷன் எல்லாம் பண்ணல, இதுல செட் ஆகல, நான் வந்து புத்த மதத்தை ஏத்துக்கிறேன்னாரு. உண்மையிலேயே ஒரு இதை அப்படிதான் வந்து கம்ப்ளீட்டா ஒரு இதுல இருந்து வெளியே வரணும்னா இப்படிதான். இப்ப ஜாதிகள் ஒழியணும்னா இஸ்லாத்துக்குள்ள அவங்க வராங்க, அவங்களுக்கு டோட்டலா போயிருது. ஆனா ஒருத்தர் ஜாதி இந்துல இருந்துட்டு நாத்திகனா மாறினா என்ன நடக்கும்? அவங்க இறந்த பிறகு அவங்க என்ன ஜாதிப்படியோ அதுபடிதான் புதைக்கப்படுவாங்க. அவங்களுக்கான சடங்குகள் எல்லாமே அதுபடிதான் நடத்தப்படும். இதுல இருந்து வெளியே வரணும்னு நினைச்சாங்களோ அதுல இருந்து அவங்க வெளியே வந்திருக்கவே மாட்டாங்க. ஆனா இஸ்லாத்துக்குள்ள வரும்போது அவங்களுக்கு டோட்டலா வேற நடக்கும். இப்ப இதோடைய இயல்பு எப்படி நடக்குதுன்னா, இவங்க நாத்திகர்களுடைய மைண்ட் செட் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது முஸ்லிம்கள் என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணி நின்றக்கூடாது. அது ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. ஏன்னா நீங்க பாருங்க, எந்த ஒரு சோசியல் மீடியாலையுமே எப்படி அந்த இடம் பொருள் ஏவல் எப்படி அணுகிறதுங்கிறது இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு தெரியல. அவங்க எல்லாம் கூட்டத்தோட கோவிந்தா போடுற மாதிரி இந்த விஷயத்தையும் செஞ்சிடறாங்க. ஏன் தெரியுமா ப்ராப்ளம்? இப்ப இந்த விஷயத்துல நம்ம எப்படி பேசுறோம் பாருங்க, இது வந்து ஒரு இந்துக்களுடைய உள் விவகாரம். இல்ல நம்ம கருத்து சொல்ல வேணாம், அவங்களுக்குள்ள பேசி தீர்த்துப்பாங்கன்றப்ப இது கிட்டத்தட்ட அவங்களுக்கு சார்பு தான். இந்துத்துவவாதிகள் இந்து சகோதரர்களுக்கும் தமிழ் தேசியவாதிகளுக்கும் இது ஒரு சார்பான விஷயம்ன்றப்ப. ஆனா இது என்ன ஆகும்னா, பொலிட்டிக்கலா நம்ம இந்தியா போன்ற சூழல்ல நமக்கு ரொம்ப நெருக்கமா அரவணைப்பா இருக்கிறது நாத்திக சகோதரர்கள் தான். அது மறுக்க முடியாது. என்னதான் ஆனாலும் நம்ம சங்கிகளோட ஜெல்லே ஆக முடியாது பொலிட்டிக்கலா, வாய்ப்பே இல்லை. அவங்க எப்படியுமே நமக்கு எப்படா முஸ்லீம்களை கருவறுக்கலான்னு பார்ப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃபேக் ப்ராபகண்டா போயிருக்கு. அதனால இந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்களா நாத்திக சகோதரர்கள். அதனால இஸ்லாம் சொன்ன வரையறையை விட்டுட்டு முஸ்லீம்களும் இப்படி போயிடுறாங்க. நம்ம இங்க வந்து எந்த பொலிட்டிக்கலாவும் பேசல, இஸ்லாம் இதை தடுக்குது, உனக்கு அதுல வேலை இல்லை. ஸோ அதனால அதுக்குள்ள போகாத. நம்ம பொதுவா நீங்க வணங்குற கடவுளா பேசலாம் தாராளமா, ஒரு கடவுளா பல கடவுளா அப்படின்னு. அதுதான் அந்த கடவுள் தான் இறைவன் ஆயிருச்சுன்னா அங்க சஜிதா அங்க கட்டுப்பட்டுதான் ஆகணும். அதுதான் ஹார்ட் கோர். நம்ம ஏன் தொழுகிற 5 வேளை அல்லாஹ் சொல்லிருக்கான், நம்ம ஏன் நோன்பு வைக்கிறோம் அல்லாஹ் சொல்லிருக்கான், இப்படிதான் நம்ம ஏன் ஜக்காத் கொடுக்கிறோம், நம்ம ஏன் தர்மம் பண்றோம், நம்ம ஏன் திருட மாட்டோம், நம்ம ஏன் பொய் சொல்ல மாட்டோம்ன்றதுக்குலாம் நம்மளை படைச்ச இறைவன் சொல்லியிருக்கான். அதுதான் இல்ல ஹார்ட் கோர். சிம்பிளா சொல்லணும்னா அவங்களுடைய உள் விவகாரங்களை அவங்கள்ட்டே விட்டுட்டு வர்றதுதான் பெஸ்ட். இப்ப அங்க உள்ளவங்க அவங்களுக்கான உரிமைகள் இதுல வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அதை அவங்க போராடி வாங்கிக்கிறாங்க. இல்ல அதுல வேணாம்னு நினைக்கிறாங்கன்னா அது அவங்களுடைய விருப்பமா போயிடும். ஆனா இந்த விஷயத்துல வந்து முஸ்லிம்களுடைய கருத்தோ இல்ல வந்து வேற மதம் யாருமே சரி அவங்கவுங்களுடைய உள் விவகாரங்களுக்குள்ள தலையிடுறதுக்கான எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது. நம்ம அதுல தலையிட வேண்டிய அவசியமும் இல்லை. நம்ம விவகாரத்தை பார்த்துட்டு நம்ம இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா அவங்கள இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்க சொன்னீங்களா நாத்திக சகோதரர்கள் நமக்கு நெருக்கமானவங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் வரம்பு மீறப்படும் போது அதை நம்ம ஆதரிக்கணும் அவசியம் இல்லை. இப்போ இது வெறும் உள் விவகாரம், இதை பத்தி பேசுறதை பத்தி நம்ம பேசணும். ஆனா அதே நேரத்தில் இந்த கடவுள்களை ஏசுறதை பத்தி சில யூடியூப் சேனல்ஸ்லாம் கூட இருந்துச்சு, கற்பர் கூட்டம் அந்த மாதிரி சேனல்ஸ்லாம் வந்து பிற மத கடவுள்களை பத்தி கொச்சைப்படுத்தி பேசக்கூடியது, அது உண்மையோ பொய்யோ, ஆனா அவங்க அதை பேசுறாங்க, அதை பத்தி அவங்க வீடியோலாம் போடுறாங்க. அப்ப அந்த டைம்ல வந்து அதுல சிறிதளவு சப்போர்ட் கூட நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா குர்ஆன் நம்மள தடுக்குது.
அது என்ன சொல்றதுன்னா பிற மத கடவுள்களை ஏசாதீங்கிறது. சேம் டைம்ல அவங்க அங்க மட்டும் தான் ஏசுவாங்கன்னு கேட்டா நம்மளையும் ஏசுவாங்க. அதை நம்ம தனிப்பட்ட முறையில எதிர்கொண்டுருவோம். ஏன்னா கருத்தியல் ரீதியா வராங்கன்னா கருத்தியல் ரீதியா எதிர்கொள்றதுக்கு துணிவா இருக்கும். அதுல பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த மாதிரி பிற ஆட்களை திட்டும் போது எதிரிக்கு எதிரி நண்பனுங்கிற மாதிரி அந்த வேலைகள் வந்து முஸ்லிம்கள்ட்ட இருக்கக்கூடாத பண்புங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமா, நம்ம யாரா இருந்தாலும் இது இவனுக்கு சார்பா இருக்கா அவனுக்கு சார்பா இருக்கான்னு பார்க்க கூடாது. இறைவன் என்ன சொல்லியிருக்கோம்னா அது இவங்களுக்கு சார்பா இருந்தாலும் சரி இவங்களுக்கு சார்பா இருந்தாலும் சரி அந்த ஸ்டாண்ட் தான் இருக்கு. அந்த ஸ்டாண்ட் எடுத்துட்டு போயிடணும். இதுல குறிப்பா இன்னைக்கு சோசியல் மீடியால இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மத்தியிலுமே சரி இயல்பா அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்குல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா இதே மாதிரிதான் கிட்டத்தட்ட அந்த நாத்திக பார்வை எல்லாருக்குள்ளேயும் ஊடுருவிருச்சு. அந்த பார்வையினுடைய வெளிப்பாடா என்ன பண்றாங்கன்னா மற்ற விவகாரங்களை பேசும்போது அவங்க கூட சேர்ந்து பேசிடுறாங்க. அவங்க விவகாரம் போது என்னச்சு இப்படி பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுறாங்க. இல்லைன்னா சில பேர் அதுலயே டைலூட் ஆயிடுறாங்க. சரி ஓகே, எங்க மதங்கள்லயும் மற்ற மதங்கள் நம்ம மதத்திலேயே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதாகி போயிடுறாங்க. ஆனா அதுல என்னன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அறியாமை வந்து என்னமோ அது அறிவுபூர்வமான செயல் மாதிரி ஆக்கிட்டு இந்த சூழல் இங்க உருவாகுதுல. இதுல என்னன்னா ஒண்ணு நம்ம சமூகத்துக்கு எஜுகேட் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. முதல் விஷயம் என்னன்னா தெரியாம பேசாதங்கிறது. அடுத்த விவகாரத்துல நீ தலையிடாம இருக்கிறது பெஸ்ட். அதுதான் முதல்ல நம்ம இது பண்றோம். ரெண்டாவது உன் விவகாரத்தை நீ தெளிவா தெரிஞ்சுக்க. அதுவும் அடுத்து அங்க அடிக்கிறானா அடுத்து இங்கதான் வருவான். வரும்போது உன் விவகாரத்துல நீ தெளிவாயிக்க. அதுதான் இது மொத்தத்துல எஜுகேஷன் மஸ்ட். அதுதான் நம்ம இந்த வீடியோ. பெண்கள் புர்கா போறாங்கன்னா ஆண்களும் புர்கா போடுங்களா அப்படின்னு வந்துட்டு அவங்க ஒவ்வொன்றும் அப்படி கேட்டா பிரச்சனை இல்லையா? அப்படிதான் கேட்க மாட்டோம். ஆல்ரெடி நம்ம காஸ்டியூம்ஸ் ஃபுல்லா கவர் ஆகி தானே இருக்குது. அதை பண்ண மாட்டோம். அவங்களுக்கு எக்ஸாக்டா ஹிஜாப்னா என்னன்றதோ அதெல்லாம் தெரியாது. நம்ம அதான் எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியும். ஆனா நீங்க சொன்ன மாதிரி நாலேஜ் கம்மியா இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆமா எங்க மதத்திலயும் சில பிற்போக்குவர்த்தனை இருக்கு, நாங்களும் வந்து ரிஃபர்மேஷன் பண்ணுங்க. ரிஃபர்மேஷன் பண்றதுக்கு மனிதன் எழுதின சட்டத்தை ரிஃபர்மேஷன் பண்ண முடியும். இங்க வந்து இறைவன் கொடுத்த ஒரு சட்டத்தை, அதுவும் இஸ்லாமும் வந்து பல ரிஃபர்மேஷன் பண்ணிருக்கு. ஆதம் நபில இருந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் பண்ணிருக்கு. முகமது நபியோட முடிச்சிருச்சு. இதுதான் இனிமே மனித குலத்துக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இப்படிதான் வாழணுன்றப்ப நாம அதுக்குள்ளதான் வாழணும். அதை விட்டுட்டு நான் வந்து புதுசா இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்றப்ப அது அந்த கோரை தான் சிதைக்கும். அப்ப வந்து அது இஸ்லாமா இருக்காது, நாத்திக இஸ்லாமா இருக்கும். இப்ப வந்து மற்ற மதங்கள் சிதைஞ்சதுக்கு காரணமும் அதுதான். நாங்க அதை உள்ள விட மாட்டோம். இதுலயும் வந்துட்டு நாத்திகர்களையும் இல்ல அந்த இந்து மதத்திலே இருந்துட்டு வெளியே வந்தவங்களும் அதை பேசி தீர்த்துக்கிட்டோம். இஸ்லாமியர்கள் போய் இதுல கருத்து சொல்லக்கூடாது. இதுல சிம்பிளா சொல்லணும்னா குர்ஆன் என்ன சொல்றோம், லக்கும் தீனுக்கும் வலியுது, உங்கள் மார்க்கம் உங்களுக்கு எங்கள் மார்க்கம் எங்களுக்கு, அவ்வளவுதான். அது அந்த அடிப்படையில பார்த்தோம்னா நாத்திகம் அப்படின்னு சொன்னா கடவுளே இல்லைன்னு சொல்றது இன்னைக்கு ஒரு மார்க்கம் தானே, அது ஒரு வாழ்வியல் தானே. அப்படி சொல்லிட்டு அவங்களே ஒரு அதாவது எந்த இயக்கத்திலும் சேராத இயக்கம்னு சொல்ற மாதிரி அவங்க ஒரு இயக்கமா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய வாழ்வியல் உங்களுக்கு, நீங்க அப்படி ஃபாலோ பண்ணிட்டு போயிருங்க, எங்க வாழ்வியல் எங்களுக்கு. அதுல நீங்க ரீமாடிஃபிகேஷன் பண்ற வேலை இருக்காது. அது அவசியம் இல்லாத, அது ஆக்கப்பூர்வமானதும் கிடையாது. அதனால தீர்வும் கிடைக்க போறது கிடையாது. அது கிட்டத்தட்ட ஒரு கலப்படமான ஒரு குரூப்பை உருவாக்க முயற்சி பண்ணலாம். ஆனா இது இங்க நடக்காது. நம்ம தான் மக்களுக்கு பொதுவான அழைப்பு. எப்பவும் எப்படி இறைவன் நபிமார்களை வச்சு எல்லா உலகத்துல உள்ள மக்களுக்கும் அழைப்பு விட்டானோ, நீங்க இருக்கிறத ரீமாடல் பண்ணி 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 உங்க மனித கரங்களால சேதப்படுத்துறதுக்கு இறைவன் கொடுத்த ஒரு வேதமும் ஒரு மார்க்கமும் இருக்கு. ஸோ பெஸ்ட் சொல்யூஷன் அங்க இருக்கும்போது நீங்க டோட்டலா அங்கிட்டு வந்துட்டா உங்களோட லைஃபுக்கு தேவையான அனைத்து விதமான மாடிஃபிகேஷனோட தான் அல்லாஹ் கொடுத்துருக்கான். ஆமா, ஜாதி ஒழிப்பு இஸ்லாம் சொல்லுது, ஏற்றத்தாழ்வு ஒழிப்பு இஸ்லாம் சொல்லுது, ஏழைங்களை வந்து நீங்க பாத்துக்கணும், ஜக்காத் கொடுக்கணும் இஸ்லாம் சொல்லுது, எல்லாருக்கான சொத்து பங்கில இருந்து உரிமைகள் எல்லாமே 1400 வருஷத்துக்கு முன்னாடி பெண்களின் உரிமையும் இஸ்லாம் சொல்லுது. இங்க விஷயம் என்னன்னா பெண்களின் உரிமைன்றவனே இவங்க அப்படியே டைவர்ட் ஆகி போயிருவாங்க. அவங்க வேற வேற உரிமைகள் கேட்பாங்க. அந்த உரிமைகளை பத்தி நம்ம இன்னொரு வீடியோ போட்டு பண்ணுவோம். ஸோ கம்ப்ளீட் சொல்யூஷனா இருக்கிற இஸ்லாமை தேர்ந்தெடுக்கும் போது உங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நல்ல வாழ்க்கை அமையும். ஸோ மேலும் வந்து நீங்கள் இறைவன் என்ன சொல்லியிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் திருக்குறான் தமிழாக்கத்தை அன்பளிப்பாக பெற்றுக்கொள்ளலாம். ஸோ நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இன்னொரு வீடியோவில் உங்க கூட சந்திக்கணும் ஆசைப்படுறோம். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ அதிகமான மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு யூடியூப் நெட்வொர்க் என்கிற நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை பிரஸ் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம்.